கடனாளியை மாறிட்டோம் மாம்சத்துக்கு. பைபிள் சொல்லுது நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஒரு வண்டி வாங்குப்பா மாம்சத்துக்கு, அது கடன் கட்டுப்பா, அப்படி ஆயிட்டு. இன்னைக்கு வீடு வாங்குப்பா சுகமா வாழ்றதுக்கு. அந்த காலத்துல மிஷன்ல எப்படி வந்து வாழ்ந்தாங்க? இந்தியாவில் சொல்றாங்க மிஷன் வந்து தான் இன்னைக்கு கல்வி கொடுத்தாங்க, எல்லாமே பேசுறாங்க. போ அவங்கள எப்படி இந்தியாவில் போய் ஒரு வீடு வாங்கலாம், இந்தியாவில் போய் ஒரு கார் வாங்கலாம், அப்படியே வந்தாங்க இந்த இந்தியாவுக்கு. மாம்சத்துக்காக அவள் கடனாளிகள் அல்ல. பஸ்ஸிங் சிஸ்டம். ஆகியால் சகோதரரே, மாம்சத்தடி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு நம்மளாம் அப்படி ஆயிட்டோம். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்ப்பா, அதுக்கு ஏதாவது பணம் வாங்கு, அதுக்கு கடன் கட்டு. நீங்க துணி கூட இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நகை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாம்சத்துக்கு ஏதோ வீடு தான் பெரிய ப்ராஜெக்ட் வச்சுங்களேன், சின்ன சின்ன